தளபதி விஜய் இன்னைக்கு தேதியில இந்த ஒரு பேர் தான் பிராண்டு. சின்ன வயசில் கில்லி, போக்ரி, சச்சின், ஏன் மாஸ்டர், மெர்சல், லியோ, கோட் வரைக்கும் அவர் படத்தை பார்த்து வளர்ந்ததை விட அவர் பண்ணுற குட்டி குட்டி ரியாக்ஷன் அவரை மாதிரி பண்ணி பார்த்து வளர்ந்தது தான் அதிகம். இப்படி எல்லாத்தையும் கொடுத்துட்டு லாஸ்ட் டைம் சொல்லும் போது கொஞ்சம் கூட அக்செப்ட் பண்ணிக்க முடியல. சரி, ஓகே, மக்களுக்கு ஏதோ நல்லது பண்ண ட்ரை பண்ணுறான்னு சொல்லி சந்தோஷப்பட்ட டைமில் ஒரு நடிகர் அப்படி நாடாள முடியும், அவருக்கு என்ன தெரியும், அவங்க அரசியலில் கொள்ளடிக்க தான் வராங்கன்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம். இன்னொரு பக்கம் அவர் அரசியலில் நிற்க மாட்டார், அவங்க கூட்டம் ஓட்டா மாறாது, அவங்க தற்கொலை 234 தொகுதியில் நிற்க ஆளு கூட இல்லை, அவங்க மாநாடு நடத்த மாட்டாங்க, அவங்க அந்த கூட்டணி கூட போகிறாங்க, அவங்க எந்த கூட்டணி கூட போகிறாங்கன்ட்டு ஏகப்பட்ட விமர்சனம். ஸோ அப்படி என்ன இருக்குட்டு பாலிடிக்ஸ் ஃபாலோ பண்ண டைமில் தான் என்ன மாதிரி பல பேர் பாலிடிக்ஸ் பார்க்க வச்சிருக்காரு விஜயன்னு சொல்லி புரிஞ்சுது. ஒரு லீடருக்கு என்ன தேவை? அறிவா, நல்லது பண்ணணும்னு எண்ணமா, இல்லை பவரா? அறிவு எந்த அளவுக்கு முக்கியமோ அதோட நல்லது பண்ணணுன்ற எண்ணமோ, மக்களை நேசிக்கிற குணமோ இம்பார்ட்டண்ட்டாக சொன்னதை செஞ்சு முடிக்கணுன்ற எந்த ஒரு குவாலிட்டி தான் லீடருக்கு பவராக மாறுதுன்றது புரிஞ்சுது. ஓகே, விஜய் நான் பாலிடிக்ஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு சொன்ன டைமில் அவர் பாலிடிக்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ண மாட்டாரு சொன்னாங்க, பண்ணார். ஃப்ளாக் ரிவீல் பண்ண மாட்டாங்க சொன்னார், அதுவும் பண்ணார். மாநாடு நடத்த மாட்டாங்க சொன்னாங்க, அதையும் பண்ணார். மக்கள் பிரச்சனை பேச மாட்டாங்க சொன்னார், பேசினார். ஜனநாயக பிரச்சனையை ஃபேஸ் பண்ணார், கரூர் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணார். பர்சனல் ப்ராப்ளம் இப்போ வரைக்கும் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காரு. என்டிஏ கூட கூட்டணி போக போகிறாங்க சொன்னாங்க, இல்லை நோன்னு சொல்லிட்டாரு. கரண்ட் கவர்மெண்ட் கொடுக்குற ஸ்பெஷலில் கிவ் அப் பண்ணுவாங்க சொல்லிட்டாங்க, அதுக்கும் நோ சொல்லிட்டாரு. இப்போ வரைக்கும் அவர் சொன்னதை மட்டும் தான் பண்ணியிருக்காரு. வாட் எவர் ஹேப்பன்ஸ், ஐ வில் ஸ்டிக் டு மை வேர்ட்ஸ், ஐ ஒன்ட் ரன், ஐ ஒன்ட் கிவ் அப்னு சொல்கிற இந்த ஒரு தாட் ப்ராசஸ் தான் என்ன மாதிரி பல பேர் அவர் லீடராக பார்க்க வச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா உலகத்தின் தலை சிறந்த சொல் செயல். எல்லாம் ஃபைன் தான். எப்படி நியூ பார்ட்டிஸ்க்கு வாய்ப்பு கொடுக்குறதுன்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஒரு வாய்ப்பு தான் ஒரு ஸ்டூடெண்ட்டை உருவாக்குது, இங்கே ஒரு வாய்ப்பு தான் ஒரு இன்ஜினியர் உருவாக்குது, இங்கே ஒரு வாய்ப்பு தான் ஒரு ஆண்டர்பிரனர் உருவாக்குது, இங்கே ஒரு வாய்ப்பு மட்டும்தான் ஒரு லீடரை உருவாக்குது. அந்த வாய்ப்பு கொடுக்கறதான ப்ரிவிலேஜ் நம்மகிட்ட இருக்குது.